காய்ஸ் வெல்கம் டு மை சேனல். நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க, நல்ல இன்ட்ரோ பார்த்துட்டு வாங்கன்னு சொல்ல முடியாது. ஓகே காய்ஸ், நான் என்ன பண்ண போகணும்னு கேட்டிங்கன்னா, டெய்லிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரீ ஃபயர் ஆடிட்டு இருக்கோம் காய்ஸ். அதாவது நம்ம ஃப்ரீ ஃபயர் ஆடிட்டு இருக்கோம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்சனல் எல்லாமே ஓப்பனாக இருக்குது இந்த சீசனில். யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஓப்பனாக இருக்குதுன்னு சொல்லுங்கள் காய்ஸ். ரியலி நல்லா இருக்கேன். அந்த ஆர்சனல்குள்ளே போயெல்லாம் என்ஜாய் பண்ணேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு ஆர்சனல் கீ கிடச்சதே இல்லை காய்ஸ். என்ன பண்ணணுன்னு கூட தெரியல காய்ஸ். ஏன்னா அது கமெண்ட்டில் போடுங்க. அப்புறமா எனக்கு க்ளோவல் வாங்கிடுச்சு காய்ஸ். ஆனால் இது டெம்பரவரியாக தான் அப்படின்னு சொல்லி அதுவே ஒரு நோட்டீஸ் தந்துடுச்சு எனக்கு. அதுக்கு முன்னாடி நான் சும்மா ஆடிட்டு இருக்கும்போதுலாம் நடந்திருக்கு காய்ஸ். என்ன நம்ம ஃப்ரீ டைமாக உட்காந்து ஃப்ரீ ஃபயர் ஆடுறதை கூட அப்படியே ஒரு ரெக்கார்டு பண்ணி போட்டால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு தான் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு அதுதான் காய்ஸ் ஆடுங்க. நீங்கள் பார்த்து ஏதாவது பண்ணி விடுங்க காய்ஸ். அப்போ தான் காய்ஸ் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்ம கிட்ட அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை. எல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலியும் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ் தான். நீங்கள் ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க. எத்தனை வியூஸ் வருது தெரியுமா என்னோடய சேனலுக்கு. ஆனால் எனக்கு இது வரைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் பண்ணி கிடைக்கல. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணது தான். அப்படியே தமிழன் ப்ரோ திரும்பி கேட்குறேன் நான் ஒன்றே ஒரு விஷயம் தான். அது என்னென்னா, உங்களோட ஐடி என்ன? இல்லாட்டி இந்த கேம்லேயே உங்களுக்கு தெரிய வாய்ப்புகள் இருக்குது. நான் யாரு கூடையாவது டீம் பேட்டில் போட்டால், ப்ரோ தமிழன் ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ சே யோர் ஐடி ப்ரோ அப்படின்லாம் நான் கேட்க முடியாது. அவருக்கு தான் என்னோடய ஐடியை சொல்ல சொன்னார். நான் ஆல்ரெடி இந்த பிளாட்டினம் 5 ப்ரோ. நீங்கள் நல்லா ஆடுவீங்கன்னா மட்டும் வாங்க, இல்லாட்டி என்னை கீழே தள்ளி விட்டுட்டு போயிடாதீங்க. ஏன்னா நான் கொஞ்சம் நல்லா ஆடுவேன்னா வாங்க தமிழ் ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ. அதே நேரத்தில் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, கொண்டாதான் காயின்ஸ் கிடைக்குது, கோல்டன் காயின்ஸு. அப்படி இல்லாமல் கிடைக்க முடியுமான்ட்டாங்க. எனக்கு இது வரைக்கும் இந்த நான் இப்போ ஒரு ஆள் வச்சுட்டு இருக்கல, அவனை ஹைலைட் பண்ணான் காய்ஸ். இப்போ ஆகி என்னை ஹைலைட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நான் யாரை தான் நம்புறதோ எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா நான் நிறையா வாட்டி எல்லா பீப்புளையும் வாங்கியிருக்கேன். இது லாகின் பெஸ்ட்டு அப்படின்னு சில பேர். நான் இதை வாங்கினோடனே தான் வாழ்க்கை லாகின் பெஸ்ட்டுன்னு சொல்ல தோணும். வாழ்க்கை வர நேரம் காலமே கிடைக்காது. என் டவுனு பேராஷூட்டில் இறங்கிட்டு கிடைக்காது நமக்கு தான். சரி காய்ஸ், நீங்கள் ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் என்ன தான் சொன்னாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். எனக்கு அந்த ஜாயின் ஆப்ஷன்லாம் இல்லை. அது சில பேரோட யூடியூப் சேனலில் இருக்கும், ஆனால் என்கிட்ட இல்லை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் காய்ஸ். அப்போ தான் காய்ஸ் நம்ம 1 மில்லியன்லாம் ரீச் பண்ண முடியும். சீக்கிரமாக ஃபேஸ் ரிவீல் பண்ண முடியும். ப்ளீஸ் காய் ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம்லாம் ஒன்றும் கிடையாது. அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் கிடைக்கும் காய்ஸ். நமக்கு கிடச்சதுன்னா உங்களுக்கே தெரியும் நல்லது தானே. எல்லாம் நன்மைக்கு. நம்ம சேனல் மானிட்டைஸ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவாலும் சில பேர்லாம் இருக்கா காய்ஸ். கொடுமை லேண்ட்மைனா என்னதான் பண்ணணுமோ காய்ஸ். லைன்மைன் போடலான்னு சொல்லுங்க, அப்போ தான் போட முடியும். இது என்ன நான் லைவ் மாதிரி பண்ணிட்டுருக்க, எனக்கே அறிவு இல்லையான்னு தெரியலையே. ஐயோ தானே போக மாட்டேன். போ வாங்குதுன்னா வாங்கு. லேண்ட்மைனா காய்ஸ், என் ஃப்ரெண்டு சொன்னா காய்ஸ், இந்த மாதிரி லேண்ட்மைனை போட்டு அங்கேயே நம்ம குதிச்சோன்னா நம்ம சாவோன்னு.
அதை ட்ரை பண்ணலாமா வேண்டாமான்னு தெரியல. பண்ணலான்னு தான் காய்ஸ் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சத்தாக லெவல் ஏறும் போல இருக்கு காய்ஸ். சுத்தமாக எதுவும் ஆகலை காய்ஸ், எதுவுமே ஆகலை. லேண்ட்மைன் தான் வேஸ்ட்டு. ட்ரோனா வா வா ட்ரோனே வா வாவாது அவுட்டாண்ட நீ வகா கட்டி நான் விட மாட்டேன். சாம்ப சங்கு நான் செய்தா பேட்டா கொக்கு. அனுப்பியாச்சு. அங்கே நான் டெலிபோர்ட் பார்க்க போகிறேன் காய்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில். ஆயிப்போட்டாச்சு. அல்லாஹு அக்பர். இதில் என்னன்னா ரொம்ப கம்மியான ஆக்சிலபிலிட்டி தான் இருக்குது காய்ஸ். அதெல்லாம் ப்ரோ பிளேயர்ஸ்க்கு தான் தேவைப்படும். நான் ப்ரோ ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுமே. 2 மாதமாக ஆடிட்டுருக்கு. நீங்கள் சப்போர்ட் பண்ணாது நான் ஆட ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்காக நான் என்னென்னலாம் பண்ணுங்க காய்ஸ். என்ன நீங்கள் சொல்லகனால நான் கேம் எங்கே ஆடக, நீ சொல்லகனால நான் எனிமி போடக. யாருமே எனிமியும் கேமிங்கும் போட சொல்லி கேட்கல. அதான் என்னோடய டாபிக். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரிலாம் கேளுங்க காய்ஸ். வர ஒரு டெட் பாக்ஸுக்கே எவனாவது இருக்கக்கூடாது. அது நேகத்தில் இருக்க இது அதிகமாகுது காய்ஸ். எது தெரியல. ரேங்கிங் அதிகமாகுது காய்ஸ். காய்ஸ் அப்புறமா என்னோடய கேப் சாங்க்கு சப்போர்ட்டே கிடைக்க மாட்டேங்குது காய்ஸ். நல்லா தான் பண்ணியிருக்கேன், என்னால் முடிஞ்ச விஷயத்த பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அப்புறமா கக்காஷி ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அவளோட கேப் சாங் வேணும்னா சொல்லுங்கள். புகுட்டோட கேப் சாங் வேணும்னா சொல்லுங்கள். நான் அதெல்லாம் போட ட்ரை பண்ணேன் காய்ஸ். அப்போ தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க, பிடிக்காட்டி போங்கன்னு சொல்ல முடியாது. காய்ஸ் என்ன வேணுமோ அதை நான் பண்ணேன் காய்ஸ். டெலிபோர்ட்டட் செத்துடுவேன்னு நினைக்கிறேன் இங்கே எனிமி இருக்கனால. ஓனோ 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 10 நகைவு. செத்துடுவேன் நான். 10 நகைவு வச்சுட்டு என்னென்ன பண்ண போகிறானோ. செத்துடுவேன் நான், செத்துடுவேன் நான், செத்துடுவேன் நான். எப்படியாவது செத்துடு. போட்டா சுத்த போட்டா ரொம்ப சுத்தம். பிளாட்டினம் லெவல் எவ்வளோ ஏகிருக்கு? 15 ஏகிடுச்சு காய்ஸ். பிளாட்டினம் 5. இப்போ யாருக்கா தெரியுதா நான் எந்த லெவலில் இருக்குன்னு? ஓகே காய்ஸ், இதோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்க போகிறேன் காய்ஸ். பாய்.